எலிசன் அப்படின்னு ஒரு கிரைம் நாவல் ரைட்டர் ஒருத்தர் புதுசா ஒரு புக் ஒன்று எழுதுறதுக்காக தன்னோட ஃபேமிலியை கூப்பிட்டுக்கிட்டு வேற ஒரு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகி வந்திருக்காரு. ஏன்னா அவரு இப்போ ஷிஃப்ட் ஆயிருந்திருக்க இந்த ஒரு வீட்டில் இதுக்கு முன்னாடி கொடூரமா சில மரணங்கள், அதாவது ஒரு ஃபேமிலியை சேர்ந்தவங்க கம்ப்ளீட்டா ஒரு மரத்துல தூக்கிட்டு இறந்து போயிருந்திருக்காங்க. அந்த ஃபேமிலி இறந்து போனதுக்கான காரணம் அது சூசைடா இல்ல மர்டரா அப்படிங்கறது இன்னொரு ஒரு விஷயம். ஆனா அதை பேஸ் பண்ணி நாம நம்மளோட கதையை எழுதுவோம், அது மூலமாவது எப்படியாவது இந்த புக்கு சேல்ஸ் ஆகி கொஞ்சமாவது வருமானம் பார்க்க முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆசையோட தான் ஹீரோ அவன் ஃபேமிலியை கூப்பிட்டு இங்க வந்திருக்கான். ஆனா அப்படி வந்த இடத்துல அவனுக்கு சில டேப் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே கிடைக்குது, சில வீடியோ டேப் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கிடைக்குது. அதுல இருக்கிற சில டிஸ்டர்பிங்கான ஃபுட்டேஜஸ் பிளஸ் நம்ம ஹீரோவோட ஃபேமிலிக்கு அடுத்தடுத்து தொடர்ந்து நடக்கக்கூடிய சில மர்மமான விஷயங்கள், இது எல்லாத்துக்கும் பின்னாடி என்ன இருக்குது, இதுல இருந்து ஹீரோ தப்பிச்சானா என்னன்னு சொல்ற கதை தான் 2012 ரிலீஸ் ஆன சினிஸ்டருங்கிற இந்த ஒரு படம். கண்டிப்பா செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஆகையால் மறக்காம வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கதையோட ஆரம்பத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேரை ஒரு மரத்தில் கயிறால் கட்டி வைக்கப்பட்டு அந்த மரத்தோட ஒரு கிளையோட எண்டில் அந்த கயிறை கட்டியிருந்திருப்பாங்க. ஒன்ஸ் அந்த கிளை அருந்து விழுகும்போது 4 பேருமே அந்த இடத்துல துடிதுடிக்க இறந்து போகிறாங்க. இப்போ அப்படியே சீன் கட் பண்ணா அந்த 4 பேர் இறந்து போயிருந்திருக்காங்கல்ல, அந்த ஒரு வீட்டுக்கு தான் நம்ம ஹீரோ புதுசாக குடி வந்திருக்கான். ஹீரோ அவனோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு 2 பேரும் மாறி மாறி திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. இப்படி இருக்க அந்த வீட்டுக்கு அந்த ஊரோட ஷெரீஃப் ஒருத்தர் இருப்பார். அவர் வரும்போது ஆல்ரெடி அந்த ஷெரீஃப் வர வரைக்கும் கூட ஸ்டேஷன்ல வேலை செய்யற சில போலீஸ்ல அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுல ஒருத்தர் நம்ம ஹீரோவோட புக்கு தான் கையில வச்சிருக்காரு போல. இந்த வீட்டுக்கு குடி வந்திருக்கிறவரு இந்த புக்கோட ரைட்டர் தான், இந்த புக்குமே நல்லா தான் இருக்குங்கிற மாதிரி அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்க அதை கவனிச்ச ஷெரீஃப், நேட ஆட்டோகிராஃப் வாங்கறதுக்காக வந்திருக்கியா, போட ஊருக்குள்ள நிறைய வேலை இருக்குதுப்பா, போய் வேலையை பாரு அப்படின்னு அவங்க 2 பேரையும் அனுப்பி விட்டுட்டு ஹீரோ வீட்டுக்குள்ள திங்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சுட்டு இருக்கும் போது ஹீரோவோட பொண்ணு வீட்டுக்குள்ள சும்மா வந்தோடனே பெயிண்டிங் பண்ணிக்கிட்டு இருப்பாளா. என்ன கண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கிற, சவுத்துல உன்னோட ஓவியங்கள் எல்லாம் நீ அப்புறம் வரைஞ்சிக்கலாம், போய் உன்னோட அம்மாவுக்கு நீ உதவி பண்ணணும்னு சொன்னா அந்த பொண்ணு இல்ல எனக்கு இங்க வந்ததே பிடிக்கலங்கிற மாதிரி புலம்புவாளா. சாரி பாப்பா, அப்பாவுக்கு இந்த இடத்துல வந்தா தான் எழுதுறதுங்கிறது கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொன்னாலுமே நீங்க அதே வீட்டில் இருந்தா மட்டும் உங்களால எழுத முடியாதா என்ன, ஏன்பா இப்படி பண்றீங்க, எனக்கு அந்த ஸ்கூலை நான் ரொம்பவுமே மிஸ் பண்றேன்னு தெரியுமா அப்படின்னு செம்மையா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. இங்க வந்ததே அவளுக்கு பிடிக்கல. ஹீரோவுமே அந்த பொண்ணை சமாதானப்படுத்துற வகையில் ஓகே வேணும்னா நம்ம ஒரு டீல் போட்டுக்கலாம், இந்த ஒரு புக்கை நான் எழுதி முடிக்கிற வரைக்கும் இந்த ஒரு வீட்டில் இருக்கலாம், ஆனா ஒன்ஸ் இந்த புக்கை நான் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமே உனக்கு இந்த வீட்டில் இருக்க பிடிக்கலன்னு நீ சொன்னீங்கன்னா, நீ மட்டும் வேற யாரும் கிடையாது, நீ சொன்னீங்கன்னா இந்த வீட்டை விட்டு நம்ம போகலாங்கும் போது அந்த குட்டி பாப்பாவுக்குமே சந்தோஷம், ஓகே நம்மளோட ஒப்பீனியனையும் கொஞ்சம் வேலிடேட் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸ். அப்புறம் பாப்பாவை கூட்டிட்டு வெளியில வரும்போது தான் ஷெரீஃப் ஹீரோ மீட் பண்றதுக்காக வந்திருக்காருல. என்ன விஷயம்னு கேட்கறதுக்கு கிட்ட போனா அவர் எடுத்தோடனே இப்போ எடுத்து வச்ச பொட்டி எல்லாத்தையும் திருப்பி வேன்குள்ளே வச்சுட்டு ஒழுங்கா இங்கிருந்து போயிருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. ஏன் ஷெரீஃப் இப்படி பேசுறாருன்னா, வெல் ஏற்கனவே ஹீரோ இந்த மாதிரி கிரைம் நாவல்லாம் எழுதுவான்ல, ரியல் லைஃப்ல நடக்கக்கூடிய இந்த கிரைம் இன்சிடென்ட்ஸ் அதையெல்லாம் பேஸ் பண்ணி தான் அவன் கதை எழுதிக்கிட்டு இருப்பான். மர்மமான முறையில் சில கொலைகள்லாம் நடக்கும்ல, இதுக்கு பின்னாடி என்ன ஏது காரணம் இருக்கும் அப்படின்னே தெரியாம இருக்கிற அந்த மாதிரியான கேசஸை எடுத்து தான் ஹீரோ கதைகள்லாம் எழுதுவான். அதுக்கு அவன் சில காரண காரியங்களை கொடுப்பான். அடிஷ்னலா ஹீரோ அவனோட நாவல் எழுதக்கூடிய சில போலீஸ் கேரக்டர்ஸை மதிக்காத மாதிரி தான் எழுதியிருப்பான் போல. அதனாலேயே இந்த ஷெரீஃபுக்கு ஹீரோவையும் லைட்டா பிடிக்காது. ஏன்னா ஹீரோ இதுக்கு முன்னாடி சில கேஸ் எல்லாம் புக்கா எழுதியிருந்திருப்பான்ல, அந்த கேஸ்ல இன்வால்வ் ஆயிருந்த ஏதோ ஒரு சஸ்பெக்ட் ஹீரோ அவனோட புக்ல கொடுத்திருந்த ஏதோ ஒரு ஐடியாவை பயன்படுத்தி அவன் ஈஸியாவே சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிச்சிட்டானாமா. இந்த மாதிரி சில காரணங்கள்லாம் இருக்குது அவருக்கு நம்ம ஹீரோவை பிடிக்காம இருக்கிறதுக்கு. ஆனா ஒன்றும் பண்ண முடியாது, அவன் காசு கொடுத்து இந்த வீட்டை வாங்கியிருந்திருக்கான். ஷெரீஃப் அனுப்பி விட்டுட்டு அவனோட ஒய்ஃப் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவனோட ஒய்ஃபுக்கு லைட்டாக சந்தேகம் வந்துடுது. ஏன் தலை ஒவ்வொரு டைமும் புதுசாக ஒரு வீட்டுக்கு போகும்போது ஏதோ ஒரு பிரச்சனையை இழுத்து விட்டுக்கிட்டு இருப்பியே, அதே மாதிரி இந்த வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு அவங்க அவுட் ஆஃப் கியூரியாசிட்டியில் கேட்டுருவாங்க. ஆனால் கேட்ட உடனேமே தயவு செஞ்சு அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா என்கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க, எனக்கு அது கேட்க விருப்பமே இல்லைங்கிற மாதிரி சொல்லுவா. ஏன்னா ஹீரோ இதுக்கு முன்னாடி சில ஃபிக்ஷன் நாவல்லாம் எழுதிக்கிட்டு இருப்பான் போல, கற்பனை கதைகள்லாம் எழுதுவான். ஆனால் அது எதுவுமே தட்டுல சோறு போட மாட்டேங்குதுங்கிற காரணத்தால தான் இப்போ ரியல் லைஃப் கிரைம் இன்சிடென்ட்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு நாவலா எழுதிட்டு இருக்கிறான். இதுல பெருசா நம்ம ஹீரோவோட ஒய்ஃபுக்கு விருப்பம் கிடையாது. விருப்பம் கிடையாதுன்னா அதை அவன் பண்ணக்கூடாதுன்னு அவங்க நினைக்கல, அவங்க அதை படிக்க மாட்டாங்க, அவ்வளோதான். எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுட்டு ஹீரோ கரெக்டா வீட்டுக்குள்ள வந்து அந்த 4 பேரை தூக்கிட்டு இறந்துருப்பாங்கல்ல அந்த ஒரு மரத்தை கவனிக்கிறான். அந்த உடஞ்சு போன கிளைய கூட அப்புறப்படுத்தாம அப்படியே வச்சிருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அவனோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறதுக்காக நேரா அட்டிக்கு போயிருந்திருப்பானா. அந்த இடத்துல பொட்டி நிறைய டேப் ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே இருக்கும். ஓ இதுக்கு முன்னாடி இருந்தவங்க விட்டுட்டு போயிட்டாங்களோ அப்படின்னு அது எல்லாமே எடுத்து வச்சுக்கிறான்.
அன்னைக்கு நைட்டு ஹீரோ அவன் ஃபேமிலி கூட உட்காந்து சாப்பிட்டு இருக்கும்போது அப்போ ஹீரோவோட பையன், அப்பா எப்போ உங்களோட நாவலை எனக்கு படிக்கிறதுக்காகலாம் கொடுப்பீங்க, எனக்கு வயசு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, ஏய் சும்மா இருறா, உங்க அப்பா எழுதுறதெல்லாம் படிச்சேன்னு வையன், அவள் தான் 4 நாளுக்கு நீ தனியா கூட எங்கேயே போக மாட்ட, அந்த அளவுக்கு அந்த ஆள் கொடூரமா எழுதி வச்சிருந்திருப்பான். ஒரு தடவை நீ அதை படிச்சுட்டீங்கன்னா உண்மையாலே நம்ம அப்பா நார்மலான ஒரு ஆள் தானா அப்படிங்கிற ஒரு கேள்வியே வந்துடும். அதனால கொஞ்சம் சும்மா இருறாங்கிற மாதிரி அந்த பையனை மிரட்டிக்கிட்டு இருப்பாங்களா. அதுக்கப்புறம் ஒன்ஸ் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோ அவனோட ஒய்ஃபுக்கு குட் நைட்லாம் சொல்லிட்டு அவனோட ஆஃபீஸ் ரூம் எல்லாத்தையும் வந்து செட்டப் பண்ணியிருந்திருப்பான். அப்போதான் அட்டிக்லாம் அவன் சில வீடியோ கேசட்ஸ்லாம் பார்த்துருந்துருப்பான்ல, அதை ப்ளே பண்ணுறதுக்காக கூடவே ஒரு ஆதி காலத்து ப்ரொஜெக்டருமே இருந்திருக்கும். அதை வச்சு அதில் என்னதான் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருப்பான். பெருசாக எதுவும் இல்லை, ஆரம்பத்தில் அது ஏதோ ஒரு நார்மலான ஒரு ஃபேமிலி அவங்களோட டே டு டே லைஃபை என்ஜாய் பண்ணும்போது அதை எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி வச்ச மாதிரி தான் இருக்கும். இவனும் அது எல்லாத்தையுமே அப்படியே மெதுவாக பார்த்துக்கிட்டே இருக்க, சடனாக அந்த ஃபேமிலியை சேர்ந்த எல்லாரும் ஒரு மரத்துக்கு கீழே தூக்கு மாட்டிக்கிற மாதிரி இருக்குமா. அதை பார்த்தோன்னே ஹீரோவுக்கு லைட்டாக டிஸ்டர்ப் ஆயிரும். அப்படியே ஒரு சரக்கு எடுத்து ஒரு கல்ப் அடிச்சுட்டு, ஆமா யார் இந்த வீடியோ எடுத்துருப்பா, எதுக்கு இதை வீடியோவா எடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்விகள்லாம் ஹீரோவுக்கு வரும். அதை எல்லாத்தையுமே சும்மா ஒரு நோட்ல எழுதிட்டு வீட்டுக்கு வெளியில வந்து அந்த ஒரு மரத்தை வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். கொஞ்ச நேரம் நின்று அதை பார்த்துட்டு இருந்தவனும் அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள போகும்போது ஹீரோவோட பொண்ணு ரெஸ்ட் ரூம் எங்க இருக்குதுன்னு தெரியாம சுத்திக்கிட்டு இருக்க, அவளை ரெஸ்ட் ரூம் போக வச்சுட்டு அதுக்கப்புறம் நேரா ரூம்ல கொண்டு போய் படுக்க வைக்கிறான். அப்ப அந்த பொண்ணுமே இந்த தடவையாவது உருப்படியா நல்ல ஒரு கதையை எழுதுவீங்களா, ஒன்ஸ் அந்த கதை சக்சஸ் ஆயிருச்சுன்னா நம்ம திருப்பியும் நம்மளோட வீட்டுக்கே போயிடலாம்ல அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பா. கண்டிப்பா கதை சக்சஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்த ஹீரோ இன்னொரு கேசட் எடுத்து பிளே பண்ணுவானா. அதுல வேற ஒரு ஃபேமிலி ஏதோ ஆத்தோரமா பிக்னிக் வந்திருப்பாங்க போல, ஜாலியா மீன் பிடிச்சிட்டு சமைச்சு சாப்பிட்டு இருப்பாங்க. அதுவும் ஒரு நார்மலான ஒரு வீடியோ மாதிரி தான் ஆரம்பிச்சிருந்திருக்கும். ஆனா சடனா அந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்க எல்லாரையும் அவங்களோட கார்லயே எவனோ ஒருத்தன் அப்படியே கட்டி போட்டுட்டு அந்த காரோட டோரையுமே நீக்க முடியாத மாதிரி கார் ஃபுல்லா சங்கிலியால கட்டி வச்சு அவங்க எல்லாரும் உயிரோட இருக்கும் போதே ஏதோ ஒரு நபர் காரை கம்ப்ளீட்டா எரிச்சு விட, இதை பார்த்தோன்னே ஹீரோவுக்கு பயங்கரமா டிஸ்டர்ப் ஆயிடும். உடனே மொபைலை எடுத்து இந்த விஷயத்த போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணலாங்கிற மாதிரி கால் பண்ணிடுவான். ஆப்போசிட்ல போலீஸ் தான் பேசுறாங்க, இருந்தாலும் என்ன யோசிச்சான்னு தெரியல, அப்படியே கட் பண்ணிட்டு பொறுமையா இன்னொரு கேசட் இருக்கும் அதை எடுத்து பிளே பண்ணலான்னு இருப்பான். ஆனா அது பிளே ஆகிறதுக்கு முன்னாடியே திருப்பியும் வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு சத்தம் கேட்க, என்னடா இது பொண்ணு தான் திருப்பி எந்திரிச்சிட்டாலோன்னு வேகமா பொண்ணோட ரூமுக்கு போய் பாக்குறாரா, இல்ல அவ நல்லா தூங்கிட்டு தான் இருக்கிறா, இருந்தாலும் சத்தங்கிறது கேக்குது. என்னவா இருக்குன்னு ஹீரோவுமே அந்த சத்தத்தை நோக்கி அவன் வந்துகிட்டு இருக்க, அப்போ அந்த இடத்துல ஒரு பொட்டி ஒன்று இருக்கும், ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் ஒன்று இருக்கும், அது லைட்டாக நகர்ற மாதிரியும் தெரியுது. ஹீரோவுக்குமே கொஞ்சம் குழப்பமாயிடுது, என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்க, சடனாக அதுக்குள்ளே இருந்து நம்ம ஹீரோட பையன் இருக்கிறான்ல, அவன் அப்படியே வெளியில வந்து பயங்கரமாக கத்த ஆரம்பிப்பானா. அது ஹீரோவோட பையன் தான். இவனுமே வேகமாக போயிட்டு பையனை தூக்கிக்கிட்டு வெளியில வர பார்க்க கரெக்டாக ஹீரோயினும் சத்தம் கேட்டு வந்துருப்பா. ஒன்ஸ் வெளியில கூட்டிட்டு வந்து காத்தோட்டத்தில் வச்சு அந்த பையனை அவங்க எழுப்ப ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவனும் எழுந்திரிச்சு நார்மல் ஆகுறான். ஏன் நம்ம வெளியில இருக்கிறோம், ஏன் நீங்க என்ன தூக்கி இருந்திருக்கீங்க அப்படின்லாம் அவன் கேட்கும்போது, ஒன்றும் இல்லை இது சாதாரண ஒரு கெட்ட கனவு தான், நீ தூக்கத்தில் எழுந்துச்சு வந்திருக்கு அப்படின்னு அவனை சமாதானப்படுத்துறாங்க. அப்புறம் அடுத்த நாள் காலையில் எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இருக்கும்போது அப்போ அந்த பையன் பயந்துருப்பான்ல நேற்று நைட்டு, அது எதுவுமே அவனுக்கு பெருசாக ஞாபகம் இல்லை. வெளியில் அவனை கூட்டிட்டு வந்தாங்க அப்படிங்கிறது வரைக்கும் தான் ஞாபகம் இருக்கும். இல்லை அதை பற்றிலாம் நீ யோசிக்கணுங்கிற அவசியம் கிடையாது, அது சாதாரண ஒரு கெட்ட கனவாக தான் இருக்கும்னு ஹீரோவும் ஹீரோயினும் அந்த பையனுக்கு நம்பிக்கை கொடுக்குற வகையில் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் பசங்களை ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போயிடுவாளா. நம்மளுக்கும் வேற வேலை என்ன, ஆஸ் யூஷுவல் அந்த புக் எழுதுறதுக்காக அப்படியே அந்த மிச்சம் இருக்கிற வீடியோ டேப்ஸ்லாம் இருக்கும்ல அதையெல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருப்பான். இப்போ அவன் பார்த்துட்டு இருக்கிற டேப்லையுமே ஏதோ ஒரு ஃபேமிலி ஜாலியாக ஸ்விம்மிங் பூலில் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரியுமா. ஆனால் கட் பண்ணா அன்னைக்கு நைட்டே அந்த என்ஜாய் பண்ணிட்டு இருந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையுமே அங்கே ஏதோ ஒரு கட்டுலா சேரான்னு தெரியல அதில் அப்படியே கட்டி வச்சு கயிறு மூலமாக ஒவ்வொருத்தரையா அந்த தண்ணிக்குள்ள அந்த ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே இழுத்து மூச்சு முட்டி சாகடிக்க வைக்கிறாங்க. ப்ளஸ் அந்த வீடியோலேயே ஒரு மாஸ்க் போட்ட ஒரு மர்மமான ஒருத்தரோட முகங்கிறது பதிவாயிருந்திருக்க, ஹே யாரா அது, ஒருவேளை இவன் தான் எல்லாத்தையும் பண்றானான்னு ஹீரோ அப்படியே அந்த செவுத்துக்கிட்ட கரெக்டாக அந்த ப்ரொஜெக்டர் கிட்ட வந்து பார்த்துக்கிட்டு இருப்பான், ஏதாவது உருவங்கிது தெரியற மாதிரி இருக்கான்னு. ஆனால் அப்போ அந்த ப்ரொஜெக்டர் இருக்குதுல்ல, ஸோ அது பாட்டுக்கு தீ எரிய ஆரம்பிச்சிடும். அந்த ஃபிலிம் வந்து எரிஞ்சிருந்திருக்கும் போல, ஓவர் ஹீட் ஆகி உடனே அதை எல்லாத்தையும் அணைச்சிட்டு அதுக்கப்புறம் கூகுளில் இந்த மாதிரி எப்படி இந்த மாதிரியான பழங்காலத்து ஃபிலிமை யூஸ் பண்ணுறது, வேற கேமராவில் எப்படி போட்டு ஒர்க் பண்ண வைக்கிறது அப்படின்னு அதெல்லாம் தேடிட்டு அதுக்கப்புறம் அவன் வச்சிருந்திருக்க ஒரு சின்ன ப்ரொஜெக்டர் மாதிரி இருக்கும், அதில் யூஸ் பண்ணி அந்த ஃபுட்டேஜை திருப்பி ரீவைண்ட் பண்ணி பார்க்கலான்னு இருந்தா கரெக்டாக அவன் எந்த ஃபுட்டேஜை பார்த்துட்டு இருந்தானோ அந்த ஒரு உருவம் தெரிஞ்சிருக்கும்ல, அது வந்து கம்ப்ளீட்டாக எரிஞ்சு போயிருந்திருக்கு, பேர்ன் ஆயிருந்திருக்கும். ஸோ அதனால் அவனுக்கு ஒரு கிளியரான ஃபுட்டேஜுங்கிறது இருந்திருக்காது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கூட தெரியாமல் இருக்க, அப்போது வீட்டுக்குள்ளே பயங்கரமாக கத்துற சத்தங்கிறதே கேட்குமா. நடானு போனால் ஈவினிங் ஆயிருந்திருக்கும். நம்ம ஹீரோயின் பையனை கூப்பிட்டு வந்திருப்பா. நான் 2 பேரும் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. சும்மா இருங்க, எதுக்கு தேவையில்லாமல் சண்டை போட்டுக்கிறீங்கன்னு பையனை அனுப்பி விட்டுட்டு என்ன ஆச்சுன்னு ஹீரோயின்ட்ட விசாரிக்கும் போது அப்பதான் சொல்றாங்க, இன்னைக்கு தான் முத நாள் கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டு இருந்திருப்பாங்க. ஸ்கூல்ல நம்ம
ஹீரோவோட பையன் ஏதோ போர்டில் சில டிராயிங்லாம் வரைஞ்சிருந்துருக்கானாமா. டிராயிங் வரைஞ்சதுக்கா எவ்வளவு திட்டானா அது மேட்ரு இல்லை. டிராயிங்கில் அவன் ஒரு மரத்தில் 4 பேர் தூக்கிடுற மாதிரி வரைஞ்சிருந்துருக்கானாமா. ஸோ அதுக்கு தான் ஸ்கூல்ல இருந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்திருக்காங்க. கூடவே நம்ம ஹீரோ மேலே அவங்களுக்கு கோவங்கிறது இருக்கும். நீ உன்னோட புக்கை எழுதுறதுக்காக ஏதோ ஒரு நியூஸை வச்சிருந்திருக்க, அது நம்ம பையனோட கண்ணில் பட்டிருந்திருக்குது, அதனால தான் அவன் கண்டிப்பாக அப்படி பண்ணியிருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. கொஞ்சமாவது பொறுப்பாக நடந்துக்கடா, சின்ன பசங்கடா அப்படின்னு பிடிச்சு நம்ம ஹீரோயுமே ஏறின்னு ஏறி விட்டு இருந்திருப்பாங்க. அன்னைக்கு நைட்டு வரைக்குமே ஹீரோ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க பசங்களை எல்லாரையும் தூங்க வச்சுட்டு ஹீரோயின் பேசுறதுக்காக வருவாங்க. ஆனா அவங்க ஆசையா பேச வரும்போது பசங்களாம் தூங்கிட்டாங்களா, நீயே போய் தூங்குங்கிற மாதிரி இவன் சொல்ல சேர்றா அப்படிங்கிற மாதிரி போயிடுவாங்களா. ஈவினிங் சண்டை போட்டு இருந்திருப்பாங்கல்ல, அதனாலதான் பேச வந்திருக்காங்கிற மேட்டர் ஹீரோவுக்கும் புரியுது. இருந்தாலும் அதை தாண்டியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் அவன் கையில சிக்கி இருந்திருக்கே. அதனால இன்னொரு டேப் ரெக்கார்டர் எடுத்து பார்த்துக்கிட்டு இருப்பானா. அதுல ஒரு கொலகாரன் வீட்டில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையுமே கட்டி வச்சு அவங்களோட கழுத்தை அறுத்து சாகடிக்கிறான். ஈவன் ஒரு சின்ன பையனையுமே அவன் அறுத்து சாகடிக்க போறான் அப்படின்னு தெரிஞ்சோடனே ஹீரோவால் அதை பார்க்கவே முடியல. அப்படியே தலையை திருப்பிட்டு கொஞ்சம் சரக்கெல்லாம் அடிச்சுட்டு அப்புறம் ஃபர்தரா அந்த வீடியோவை செக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்போ அந்த வீடியோ ரெக்கார்டிங்ல அந்த செவுத்துல ஏதோ ஒரு சிம்பிள் மாதிரி ஒன்று இருக்கும். இதனடா வித்தியாசமா இருக்கேன்னு அந்த ஒரு சிம்பிள், அந்த ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை மட்டும் தனியா எடுத்து பிரிண்ட் பண்ணி வச்சுக்கிறானா. அதுக்கப்புறம் ஃபர்தரா ஒவ்வொரு ஃப்ரேம் பை ஃப்ரேமா அந்த வீடியோவை செக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது செயின்ட் லூயிஸ்ன்னு சொல்லி ஒரு பேர் இருக்கிறதா கவனிக்கிறான். அது மட்டும் இல்லாம இந்த டேப் ரெக்கார்டர்ஸ்ல இருக்கிற அந்த இயரையும் வச்சு பார்க்கும்போது செயின்ட் லூயிஸ்ங்கிற ஃபேமிலி தான் இறந்து போயிருப்பாங்களோன்னு கூகுள்ல அந்த ஃபேமிலியோட மர்டரை பத்தி சர்ச் பண்ணி பார்த்தா நியூஸ்ங்கிறது இருக்கு. அந்த நியூஸ்ங்கிறது இப்போ ஹீரோ ஒரு வீடியோ பார்த்தான்ல, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அதுக்கப்புறம் ஒரு சின்ன பையனை கொலை பண்ணதுங்கிறது, அதை பத்தி தான் அந்த நியூஸ்ங்கிறது இருக்கும். கூடவே அந்த ஃபேமிலியில ஒரு பையன் ஒருத்தர் இருந்திருப்பானாமா. அந்த பையனை கடத்திட்டு போயிட்டாங்க, அவன் காணாம போயிட்டான், போலீஸ் இதை யாரு பண்ணனாங்கன்னு வலை வீசி தேடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அந்த நியூஸ் முடியும் போது கரெக்டா மேல அட்டிக்ல இருந்து ஏதோ சத்தம் வர மாதிரி இருக்கும். என்னென்ன செக் பண்றதுக்காக இவருமே வீட்டுல அங்கிட்ட இங்கிட்ட தேடிட்டே இருந்திருப்பாரு. ஆனா யாரும் இருக்கிற மாதிரியும் தெரியல. நேத்து மாதிரியே பையன் தான் எங்கேயாவது சுத்திக்கிட்டு இருக்கிறானா அப்படியும் இருக்கிற மாதிரி தெரியல. இருந்தாலும் மறுபடியும் அட்டைக்குல இருந்தே சத்தம் வர மாதிரி இருக்க இவர் உடனே கிச்சன்ல இருந்து ஒரு கத்தி ஒன்று எடுத்துக்கிறாரு சேஃப்டிக்காக. அதை எடுத்துட்டு நேரா அட்டிக்கு போறாரா. அங்க பரனுக்கு போய் என்ன சத்தம், யாராவது இருக்கிறாங்களா என்னன்னு இவரும் அப்படியே கத்தியையும் லைட்டையும் வச்சுக்கிட்டு மெதுவா தேடி வந்துகிட்டு இருக்க. பவர் கட்டுங்கிறது ஆயிருந்திருக்கும், அதனால தான் வெளிச்சம் இல்லையா. அவன் அப்படி தேடிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ஒரு டப்பா ஒன்று லைட்டா நகர்ற மாதிரி தெரியுது. இந்த அளவுக்கு லைட்டா பயமாயிடுச்சு. அதனால ஒரு ஸ்டிக்கை ஒன்று எடுத்து அந்த டப்பாவை தள்ளி விட்டா உள்ள இருந்து ஒரு பாம்பு ஒன்று நகர்ந்து போகுது. ஆத்தாடியாத்தி வீட்டுக்குள்ள பாம்பு இருக்குதா அப்படின்னு அதை பார்த்து பயப்படும் போது தான் அவர் ஒரு டப்பாவை தள்ளி விட்டு இருந்திருப்பாருல, அதுல ஏதோ சில டிராயிங் எல்லாம் உறைஞ்ச மாதிரி இருக்குமா. இவரும் கவனிச்சா அந்த டிராயிங் எல்லாம் இவரு இந்த வீட்டுல இதுக்கு முன்னாடி இருந்தவங்க இறந்து போயிருந்திருப்பாங்கல்ல, மரத்துல தூக்கிட்டு இறந்து போனவங்களா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இன்னும் சில வீடியோ எல்லாம் பார்த்திருப்பாருல, ஒரு ஃபேமிலியை காருக்குள்ள வச்சு எரிச்சு விட்ட அந்த ஒரு வீடியோ, ஸ்விம்மிங் பூல்ல எல்லாரையும் கட்டி தண்ணிக்குள்ள இறக்குன அந்த ஒரு டிராயிங்னு சொல்லி அது எல்லாமே இருக்கும். அதை பார்த்துட்டு இருக்கும்போது மறுபடியும் சத்தம் கேட்குற மாதிரியே இருக்கும், யாரோ நடந்து போகிற மாதிரியே இருக்கும். அதனால இவருமே மெதுவாக அந்த அட்டிக்கு உள்ள போகலான்னு இருந்தா சடனா சீலிங்கிறது உடஞ்சிருது. அப்புறம் என்ன மேல இருந்து பொத்துன்னு கீழே விழுக மயங்கி போயிடுவான். அடுத்த நாள் காலையில ஹீரோக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்காக டாக்டரும் அதுக்கப்புறம் போலீஸுமே வந்திருப்பாங்க. ஏன்னா நேற்று நைட்டு மேல அட்டிக்கு மேல யாரும் நடந்து போகிற மாதிரி சத்தம் கேட்டதுன்னு ஹீரோ சொல்லியிருந்திருக்கான்ல, அதனால தான் அதுக்கப்புறம் கட்டு போட்டுட்டு அந்த போலீஸ் ஹீரோவை தனியா கூட்டிட்டு வந்து அங்க சீலிங் உடஞ்சிருக்கும்ல அதை பார்த்து கேட்டுக்கிட்டு இருப்பாரு, கேள்வி கேட்பாரு. உண்மையாலுமே மேல யாராவது நடக்கிற மாதிரி சத்தம் எது கேக்குதுன்னா யாராவது மேல முதல்ல போயிருந்திருக்கணும். எப்படி போயிருந்திருக்கணும்? நீங்களும் உள்ள வெறும் பாம்பை தான் பார்த்தங்கிற மாதிரி சொன்னீங்க, ஆனா பாம்பு நடக்காதல்லவா, ஆகையால் பாம்பா இருக்க வாய்ப்பு கிடையாது. மேபி ஏதாவது அணிலா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தாலுமே எந்த ஒரு பதிலுமே பெருசா நம்ம ஹீரோவை கன்வின்ஸ் பண்ற மாதிரியே இல்ல. இருப்பினும் அந்த போலீஸ் இங்கே இருக்கிறத பார்த்துட்டு சரி தல உனக்கு ஏதாவது உதவி வேணுமான்னு கேட்டதுக்கு நீங்க எழுதின ஒரு புக்கை நான் வச்சிருந்திருக்கேன், எனக்கு ஆட்டோகிராஃப் போட்டு கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்பானா. அதுக்கப்புறம் நேரா ஹீரோவோட ஆபீஸுக்கு வருவாங்க. யோ இங்கெல்லாம் வராதையா போயா அப்படின்னு அந்த போலீஸை அங்கிருந்து போக சொன்னாலுமே இருங்க தல எனக்கு ஃபேவரட்டான ஒரு ரைட்டர் எப்படி எழுதுறாரு அப்படிங்கிறத பார்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த இடத்த சும்மா சுற்றி பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா சொல்லுங்க, என்னோட பவரை யூஸ் பண்ணி உங்களுக்கு எவ்வளவு உதவி பண்ண முடியுமோ அவ்வளவு நான் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவும் இதை யூஸ் பண்ணிக்கலாமான்னு ஒரு பேப்பர்ல இந்த செயின்ட் லூயிஸ் அப்படின்னு ஒரு ஃபேமிலி கொலை பண்ணப்பட்டு இறந்து போயிருந்திருப்பாங்கல்ல, அதுல கூட ஒரு பையன் காணாம போயிருந்திருப்பான்ல, அந்த ஒரு கேஸை பத்தியும் அதுக்கப்புறம் அந்த காருக்குள்ளேயே வச்சு ஒரு ஃபேமிலியை எரிச்சிருந்திருப்பாங்கல்ல, இந்த
2 கேஸை பத்தியும் எனக்கு சில டீடைல்லாம் கலெக்ட் பண்ணி தரீங்களான்னு கேட்க, உனக்கு இல்லாத டீடைலா தல கண்டிப்பா நான் கலெக்ட் பண்ணி தரேன். ஏன் இந்த 2 கேஸுக்கும் ஏதாவது சிமிலாரிட்டி இருக்கும் நீ நினைக்கிறியா அப்படின்னு அந்த போலீஸ் திருப்பி ஒரு கேள்வி கேட்பாரு. ஆனா அதுக்கு ஹீரோ மழுப்பிடுறான், இல்ல சும்மா இந்த 2 கேஸை பத்தி தெரிய வந்துச்சு, ஆனா பெரிய டீடைல்லாம் எதுவும் எனக்கு கிடைக்கல, அதனால தான் உங்களோட உதவியை நான் கேட்டிருந்திருக்கேன், கண்டிப்பா நீங்க உதவி பண்ணுவீங்கன்னு நம்புறேன்னு போலீஸ் அங்கிருந்து அனுப்பி விட்டுருவானா. அப்போ ஹீரோவோட ஒய்ஃபுமே அந்த போலீஸ் போற வரைக்கும் வெளியில வெயிட் பண்ணியிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. ஏன்னா நேற்று ஈவினிங் சண்டை போட்டுருந்துருப்பாங்கல்ல, நான் பையன் மேலே இருந்த கோவத்தில் தெரியாமல் உங்களையும் சேர்த்து திட்டி விட்டுட்டேன், மன்னிச்சிடுங்க அப்படின்லாம் மன்னிப்பு கேட்டுட்டு அப்புறம் 2 பேர் ஹாப்பி தான். அதுக்கப்புறம் ஹீரோ கொஞ்சம் யங் ஏஜில் இருக்கும்போது ஒரு புக் ஒன்று எழுதியிருப்பான் போல், அது பயங்கர ஹிட் ஆகிட்டு அவனை டிவிலலாம் கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்துருந்துருப்பாங்க. அந்த பழைய இன்டர்வியூவை பார்த்துட்டு இருப்பானா, ரொம்ப சின்ன பையனாக இருக்கும்போது அந்த இன்டர்வியூ அவன் கொடுத்துருந்துருப்பான் போல், நான் நீதி நேர்மை நியாயத்துக்காக தான் இந்த மாதிரி புக்கெல்லாம் எழுதிட்டு இருக்கிறேன், ஸ்பெசிஃபிக்காக ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸை டார்கெட் பண்ணி நான் கதை எழுதுறதுக்கான காரணங்கிறது விக்டிம்ஸுக்கு நியாயம் கிடைக்கணும், இதுல இருந்து எனக்கு சல்லி பைசா காசை வந்து நான் எதிர்பார்த்தல எந்த ஒரு புக்கையும் எழுதுறது கிடையாது, நான் எப்பவுமே ஒரு புக்கை எழுதுறேன் ஒரு இன்சிடென்ட்டை எடுக்கிறேன் அப்படின்னா அது கண்டிப்பா நியாயத்துக்காக மட்டும்தான் இருக்கும்னு அவன் பயங்கரமா புருடா விட்டு இருந்திருப்பான் அந்த டைம்ல. பாரு நான் சில வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பச்சையா போய் பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஹீரோ அந்த இன்டர்வியூவா பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்புறம் அடுத்த நாள் காலையிலயுமே நேற்று ஹீரோ அந்த அட்டிக்கில் சில டிராயிங்லாம் பார்த்துருந்தான்ல, அதை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு கூடவே அவனுக்கு கிடைச்ச அந்த வீடியோஸ் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஃப்ரேம் பை ஃப்ரேமா பார்க்குறான். ஸோ ஏதோ ஒரு ஃப்ரேமில் ஏதோ ஒரு க்ளூ வந்து இருந்துராதா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஆனால் அப்போ அந்த 4 பேர் தூக்கிட்டு இறந்துருந்தாங்கல்ல, அப்படி அவங்க தூக்கிட்டு இருந்திருக்கும் போது அங்கே பின்னாடி இருக்கிற ஒரு புதருக்குள்ளே இருந்து ஒரு மாஸ்க் போட்ட நபர் எட்டி பார்க்குறத கவனிக்கிறான். உடனே அதை பிரிண்ட் எடுத்து வச்சுக்கிறான். எப்படி அந்த புதருக்குள்ளே இருக்கிறத அவன் கவனிச்சிருந்திருப்பான்னா, நேற்று அவன் அட்டிக்கில் பார்த்த அந்த ஒரு டிராயிங்கில் மிஸ்டர் பூகி அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் ஒன்று இருக்கும், அதில் வந்து நேம் எழுதியிருந்திருப்பாங்க. அந்த மிஸ்டர் பூகிங்கிற அந்த ஒரு நபர் எங்கே இருக்கிறான் அப்படிங்கிறத வச்சு தான் ஹீரோ அந்த புதருக்கு பின்னாடி அந்த மாஸ்க் போட்ட நபர் இருக்கிறான் அப்படிங்கிறத கவனிச்சிருந்திருப்பான். பூகி அப்படின்னா லைக் ஒரு பூச்சாண்டி அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதே மாதிரி அந்த காரை எரிச்சிருந்திருப்பாங்கல்ல, அந்த ஒரு டிராயிங்லையுமே அந்த பூகிங்கிற நபர் அந்த கார் எரியறத சைல் நின்று பார்க்குற மாதிரியே இருக்கும். சரின்னு அந்த கார் எரியற அந்த ஒரு ஃபுட்டேஜுமே ப்ளே பண்ணி பார்க்க, ஆமாம் அந்த பூகிங்கிற அந்த ஒரு பூச்சாண்டி இல்லை அந்த ஒரு மாஸ்க் போட்ட நபர் அங்கே நின்று பார்த்துட்டு தான் இருக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோவுக்கு அந்த போலீஸ்காரர்கிட்ட இருந்து கால்ங்கிறது வந்துருக்கும். ஏன்னா இவன் தான் விசாரிக்க சொல்லியிருந்தான்ல, அவருமே விசாரிச்சிருந்திருப்பாரு போல. பட் பேசிக் டீடைல்ஸ் எல்லாமே ஹீரோவுக்கே தெரியும், அவங்க எப்படி இறந்து போனாங்க அது எல்லாமே. மற்றபடி அந்த கார்ல நடந்த அந்த ஒரு கொலையும், அதுக்கப்புறம் அந்த செயின்ட் லூயிஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரீட்ல அந்த ஒரு 3 பேர் கத்தியால கொலை பண்ணப்பட்டிருந்தாங்கல்ல, ஸோ இந்த ஒரு கொலையை பத்தி தான் விசாரிக்க சொல்லியிருந்திருப்பான். அது ரெண்டுமே எங்க நடந்துச்சுங்கிற அட்ரஸையும் அவர் கொடுப்பாரு. அப்படி அந்த வீட்டோட அட்ரஸை ஹீரோ நோட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் இதுல ஒரு ஸ்ட்ரேஞ்சான கனெக்ஷன் இருக்கிறதா நோட் பண்றான். என்னன்னா அந்த 3 பேரை கழுத்தறுத்து சாகடிச்சிருந்திருப்பாங்கல்ல அந்த செயின்ட் லூயிஸ்ங்கிற அந்த ஸ்ட்ரீட்ல, அந்த ஒரு வீட்டில் ப்ரீவியஸா அந்த 4 பேர் மரத்துல தூக்கு போட்டு இறந்துருந்தாங்கல்ல, அந்த ஒரு ஃபேமிலி தங்கி இருந்திருக்காங்க. என்னடா அது கனெக்ஷன் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கேன்னு ஹீரோ கொஞ்சம் குழம்பி இருந்திருக்கும் போது, அப்போ அந்த வீடியோல இருக்கிற ஃபுட்டேஜுங்கிறது ஹீரோவை திரும்பி பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனா அவன் பார்க்கும்போது கவனிக்க மாட்டான். ஆனா அதை விட ஸ்ட்ரேஞ்சா நேற்று அட்டிக்கில் அவன் சத்தம் கேட்குதுன்னு போயிருந்திருப்பான்ல, அப்போ வந்து அவன் கேமராவில் மொபைல் கேமராவில் தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்திருப்பான் நடக்கிறது எல்லாத்தையும். அந்த வீடியோவை ஃப்ரேம் பை ஃப்ரேம் பார்த்தா ஏகப்பட்ட கைகள் அவனை வந்து அப்படியே பிடிச்சு இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்க, பயத்தில் லேப்டாப்பையே க்ளோஸ் பண்ணிட்டு பெருமூச்சு விட்டுட்டு இருப்பான். இன்னைக்கு வேலை செஞ்சதை போதும்னு நேராக போய் தூங்க ஆரம்பிச்சிருந்துருப்பானா. ஆனால் அப்போ அவனோட ரூம்ல இருந்து சத்தம் வரும். அந்த ப்ரொஜெக்டரை யாரோ ரன் பண்ற மாதிரியான சத்தங்கிறத கேட்டிருந்திருக்கும். பசங்களா இருப்பாங்களோன்னு நேராக ரூம்குள்ளேயும் போறான். பசங்க யாரும் இல்லை. ஆனால் அந்த 4 பேர் தூக்கிட்டு இருந்திருப்பாங்கல்ல, அந்த ஒரு ஃபுட்டேஜுங்கிறது பிளே ஆகிட்டு இருக்கும். ப்ரொஜெக்டரை ஆஃப் பண்ணிட்டு ஹீரோவோட லேப்டாப்லேயே அதே ஃபுட்டேஜ் தான் இருக்கும். அதையும் ஆஃப் பண்ணிட்டு அந்த இடத்துல புதற்குள்ள இருந்து ஏதோ ஒரு மாஸ்க் போட்ட நபர் பார்க்குற மாதிரியான ஒரு இமேஜை அவன் எடுத்து வச்சிருந்திருப்பான்ல பிரிண்ட் போட்டு, அதை அப்படியே எடுத்து ஜன்னலுக்கு வெளியில அந்த ஒரு புதரை நோக்கி வச்சு பார்க்குறானா. பார்க்கும்போது எக்ஸாக்டா அந்த இடத்துல யாரோ நிக்கிற மாதிரி இருக்க, சடனா அங்க ஆளை காணும். எவனும் அங்க இருந்து நம்மளை பயமுறுத்த பார்க்கறான்டான்னு ஹீரோ ஒரு பேஸ்பால் பேட்டை எடுத்துட்டு இன்னைக்கு அவன் முடிஞ்சாண்டா அப்படின்னு அடிக்கிறதுக்காக போயிருந்திருப்பான். ஆனா போன இடத்துல அந்த புதருக்கு பின்னாடி ஏதோ ஒரு நபர் இருக்கிற மாதிரி தெரியும். பட் அது ஹீரோவோட பையனா தான் இருக்கும். இவங்கடா தூக்கத்துல இங்க வந்திருக்கானேன்னு அவனை தூக்கிட்டு நேரா வீட்டுக்குள்ள வந்துருவாரு. ஹீரோயினும் எந்திரிச்சு வந்திருப்பாங்க போல. ஹே என்னடா ஆச்சுன்னு கேட்டுக்கிட்டு இருக்க, பையனை கொடுத்துட்டு இரு நான் டார்ச் லைட் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன்னு திருப்பி வெளியில வந்தவர் டார்ச் லைட் எடுக்கலான்னு இருந்தா அந்த இடத்துல ஒரு பெரிய நாய் ஒன்று வந்திருக்கும். ஆஹா நானும் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன், நீயும் நல்ல பையன் தான், நான் என்ன எதுவும் பண்ணக்கூடாது என்ன புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அந்த நாய் அதே இடத்துல நிற்குமா. இன்னைக்கு 1/2 கிலோ கறி எடுத்துருமோ அப்படின்னு அவர் பயப்பட்டு இருக்கும்போது அப்போ அவருக்கு பின்னாடி சில உருவங்கள்லாம் இருக்கிற மாதிரி தெரிய அது அந்த நாய் பார்த்து இருந்திருக்கும். பயத்துல வேகமா அங்கிருந்து போயிடும். இவருக்கும் என்னாச்சுன்னு தெரியல, எங்கேயாவது திருப்பி வரக்குள்ள போயிடலான்னு நேரா
வீட்டுக்குள்ள வந்தவரும் அதுக்கப்புறம் பையன் இந்த மாதிரி தூக்கத்துல நடந்து போறது அப்படிங்கிறது ரெகுலரா நடந்துகிட்டே இருக்கு, எனக்கு என்னமோ இது சரியா தெரியல அப்படின்னு ஹீரோயின் புலம்புவாங்களா. இங்கிருந்து அவங்க கிளம்பலாங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா ஹீரோ ஒன்ஸ் இங்க வந்ததுல இருந்து பயங்கரமா பிஸி ஆயிட்டான். பிளஸ் பசங்களுமே ஒரு மாதிரி எல்லாம் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ஏதோ நல்லா இருக்கிற மாதிரி தெரியல, இந்த வேலை வேண்டாம், நீங்க புக் எழுதுற வேலையை விட்டுருங்க, நம்ம வேற ஏதோ ஒரு வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்னு அவங்க இங்கிருந்து போகிறதுக்காக ஹீரோவை கம்பல் பண்ணா. இது ஏதோ சாதாரண ஒரு கேஸா இருந்தா ஹீரோ விட்டுருந்துருப்பான். பட் இப்போ அவனுக்கு கிடைச்ச விஷயங்கள்லாம் வச்சு பார்த்தா கண்டிப்பா இந்த கேஸ் பயங்கரமா இருக்க போகுது. அதனால் எப்படியாவது இந்த கேஸை மட்டும் அவன் கிராக் பண்ணிட்டானா இது மூலமாக அவன் எழுதக்கூடிய அந்த ஒரு புக்குங்கிறது கண்டிப்பாக ஒரு படம் எடுக்கிற அளவுக்கு அது வந்து ஃபேமஸ் ஆகக்கூடும். ஈவன் எனக்கு ஏன் ரைட்டிங்க்கு அவார்டு கூட கிடைச்சாலும் கிடைக்கலாம். கண்டிப்பாக இந்த புக்குங்கிறது நம்மளோட வாழ்க்கை தரத்தை எங்கேயோ எடுத்துகிட்டு போக போகுது, ப்ளீஸ் என் மேலே நம்பிக்கை வைங்கிற மாதிரி சொல்ல அப்புறம் என்ன பண்ணுறது, அவங்களுமே கொஞ்சம் கன்வின்ஸ் ஆகுறாங்க. அப்புறம் அடுத்த நாள் காலையில் அந்த போலீஸ் இருக்கிறார்ல, அவர் ஹீரோக்கு உதவிகரமாக இருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துருப்பாரா. ஆனால் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வீட்டுக்குள்ளே விடுறீங்களா அப்படின்னு உள்ளே வந்துட்டு அவர் ஒரு சஜஷன் வைக்கிறாரு. இந்த ஒரு டவுனுங்கிறது சின்னது தான், எங்களை மாதிரியான போலீஸ்லாம் அடிக்கடி பெரிய பெரிய கேஸ் எதையுமே டீல் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. ஆனால் அதுக்குன்னு நாங்கள் எல்லாருமே டம்மி பீஸ்லாம் நினைக்காதீங்க, இந்த ஒரு வேலைக்கு வரக்காக நான் ஏகப்பட்ட விஷயங்கள் படிச்சுட்டு தான் வந்திருக்கேன். ஈவன் எனக்கு உங்களோட ரைட்டிங்ஸ்லையுமே அதிகமான ஆர்வங்கிறது இருக்கு. நீங்கள் ஒரு கேஸை எந்த அளவுக்கு நுணுக்கமாக மைன்யூட்டாக நுவான்சஸோட எழுதணும்னு நினைப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் டெஃபினட்டாக நீங்கள் இப்போ என்கிட்ட உதவிக்காக இந்த கேஸை பற்றிலாம் கேட்டிருந்தீங்களா, இந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் பின்னாடி ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குதுன்னு என்னோட உள்ளுணர்வு சொல்லுது. ஆகையால் உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு கேஸில் உதவி பண்ணுறதுக்காக நான் இருக்கிறேன், என்னோட உதவியை எடுத்துக்கங்க ப்ளீஸ், நான் சும்மா தான் இருக்கிறேன், என்னை யூஸ் பண்ணிக்கங்கிற மாதிரி சொல்லக்குள்ள சரி உதவிக்காக ஒரு போலீஸோட மூளையுமே இருந்தால் கரெக்டாக தான் இருக்கும்னு ஹீரோ அவங்கள கூப்பிட்டு வச்சுட்டு விஷயங்கள் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். பேசிக்காக நிறைய விதமான மர்டருங்கிறது நடந்துருக்கு. ஒரு மாஸ்க் போட்டவன் தான் இது எல்லாத்துலேயுமே இன்வால்வ் ஆயிருந்திருக்கான். மொதல் கொலைங்கிறது 1960களில் நடந்திருக்கு. அதுக்கடுத்து தொடர்ந்து ஒவ்வொரு சில வருடங்களும் கேப் போட்டு அடுத்தடுத்த கொலைகளுங்கிறது நடந்திருக்கு. ஆனால் இந்த எல்லா கொலைகள்லையுமே அந்த நபர் மட்டும் இல்லாமல் ஒரு விதமான சிம்பிளுமே இன்வால்வ் ஆயிருந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வீட்டில் இருந்த அந்த ஒரு சிம்பிளை தனியாக பிரிண்ட் எடுத்து வச்சிருந்தார்ல, அதை காட்டுவாரா. அந்த சிம்பிளை பார்க்கும்போது அந்த போலீஸுக்கு தெரிகிற ஒரே ஒரு விஷயம், டெஃபினட்டாக இதில் ஏதோ ஒரு கல்ட் குரூப் இன்வால்வ் ஆயிருக்க வாய்ப்பு இருக்குதுங்கிற மாதிரி நினைக்கிறாரு. ஏதோ ஒரு இந்த சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் பண்ற மாதிரியான ஒரு கல்ட் குரூப்பா இருப்பாங்களோ, மேபி எனக்கு இந்த மாதிரி சில கேசஸ்ல ஒரு நபர் வந்து உதவி பண்ணியிருந்திருக்காரு, இந்த கல்ட் குரூப்பை பத்திலாம் நிறைய தெரிஞ்ச ஒரு நபர், நான் வேணும்னா அவர்கிட்ட கேட்டு சொல்றேன், கண்டிப்பா அவரு உங்களுக்கு உதவி பண்ணுவாருங்கிற மாதிரி சொல்லிட்டு போலீஸ் அதுக்கப்புறம் போயிருந்திருப்பாரா. அப்புறம் இன்னைக்கு ஈவினிங் ஆஸ் யூஷுவல் ஹீரோ மிச்சம் இருக்கிற அந்த சிடிலாம் இருக்கும்ல, அந்த கேசட்டு, அதுல இருக்கிற வீடியோஸ் எல்லாம் பிளே பண்ணி பார்த்துட்டு இருப்பான். அப்படி அந்த ஒரு கில்லர் வேற ஏதோ ஒரு ஃபேமிலி அவங்களோட வீட்டில் சந்தோஷமா இருக்கும்போது இவன் அது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கே தெரியாம அவங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருந்திருப்பான். அவங்க வீட்டில் இந்த புல்லெல்லாம் வெட்டுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு மிஷினுங்கிறது இருக்கும். அந்த ஒரு மிஷினை அவன் பாட்டுக்கு எடுத்துட்டு வந்து கார்டன்ல சும்மா புல்லு வெட்டுற மாதிரி தெரியும். ஆனா அப்படியே புல்லு வெட்டிக்கிட்டே இருந்தவன் டக்குன்னு ஏதோ ஒரு பொம்மை மேல அந்த மிஷினை ஏற்றி இருந்திருப்பான். நல்ல வேலை ஹீரோவுக்கு அது ஒரு ஹியூமன் மாதிரியே தெரிஞ்சிருந்திருக்கும். இப்படி பயந்திருக்கும் போது ஹீரோவுக்கு ஒரு நபர் வீடியோ கால் பண்றாரு. அவரு யாரான்னு பார்த்தா அதான் அந்த போலீஸ்காரரு, எனக்கு ஒரு நபரை பத்தி தெரியும், அந்த நபருக்கு இந்த கல்ட் குரூப்பை பத்திலாம் இன்னும் நிறைய மேட்டர் தெரியும், வேணும்னா அவரை கான்டாக்ட் பண்ண சொல்றேன்னு சொல்லியிருந்திருப்பான்ல, அவரு தான் இவரு. பிளஸ் அந்த ஒரு நபருக்குமே நம்ம ஹீரோவை பத்தின விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருந்திருக்கும் போல. தலை வணக்கம், நீங்க எழுதின புக்ஸ் எல்லாம் நானும் படிச்சிருந்திருக்கேன், உங்களை நான் மீட் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு ஹீரோ அந்த வீடியோல இருக்கிற சவுத்துல சில வித்தியாசமான சிம்பிள்ஸ் இருக்கிறத பார்த்துருப்பான்ல, அதை வச்சுதான் அவரு பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த ஒரு சிம்பிளுங்கிறது பேசிக்கா குழந்தைங்களை சாப்பிட்ற ஒரு பூச்சாண்டியை வழிபடுற குரூப் எல்லாம் அடிக்கடி பயன்படுத்துவாங்க, அதை வந்து பூகி மேன்னு சொல்லுவாங்க. இப்போ ஹீரோ இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கிற இந்த ஒரு கேஸ்லயுமே ஃபேமிலி, நிறைய ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான் இறந்துருப்பாங்க. ஆனா அந்த எல்லா ஃபேமிலியிலுமே ஒரே ஒரு சின்ன குழந்தைய மட்டும் கடத்திருந்திருப்பாங்க. யார் இந்த மர்டர்லாம் பண்றாங்களோ அவங்க கடத்திருந்திருப்பாங்க. ஸோ அந்த சிம்பிளை வச்சு இருக்கிற கதை பார்த்தா அந்த கடத்தினதுங்கிறது ஒரு பூச்சாண்டியா இருக்கணும், அது வந்து ஒரு விதமான சாத்தான், அந்த சாத்தான் உயிரோட இருக்கிறதுக்கு குழந்தைங்களை சாப்பிட்டா தான் முடியும், அதனால சின்ன குழந்தைங்களை அந்த சாத்தான் கடத்துது அப்படிங்கிறது கதை. பட் இதை கேட்கும்போது ஹீரோ என்னன்னா ஓகே அப்படின்னா அந்த கதையை வந்து ஒரு சிம்பாலிசமா பயன்படுத்திக்கிட்டு ஒரு சீரியல் கில்லர் இந்த மாதிரி குழந்தைங்க எல்லாம் கடத்துறான் அப்படிங்கிற மாதிரி தான் ஹீரோ இந்த கேஸை பர்சீவ் பண்றான். இதுல பேய்
கல்ட் குரூப் சாத்தான் அது எதையுமே ஹீரோ நம்பல. அதுக்கப்புறம் போய் பெட்ல படுத்து தூங்கிக்கிட்டு இருப்பானா, அப்போ திருப்பியுமே அந்த ப்ரொஜெக்டர் ஓடுற மாதிரியான சத்தங்கிறது கேக்குது. மறுபடியும் யாரான்னு நேரா ரூமுக்கு போறான். திருப்பியும் அதே மாதிரி அந்த 4 பேர் சூசைட் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த ஃபுட்டேஜ் தான் ப்ளே ஆயிட்டு இருக்குமா. ரைட், டெஃபினட்டா எவனோ ஒருத்தன் வீட்டுக்குள்ள பூந்து என்கிட்ட விளையாட்டு காட்டுறான்னு பேஸ்பால் பேட்டை எடுத்துக்கிட்டு அவரு வீடு ஃபுல்லாக சுற்ற ஆரம்பிக்கிறாரு. அப்போ டைனிங் டேபிளில் ஒரு பொண்ணு, ஒரு பேய் மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணு அவன் பின்னாடி வந்து நிற்கும். கவனிச்சிருந்திருக்க மாட்டான். ஒரு குட்டி பையனோட பேய் வந்து நிற்கும், அதையும் கவனிச்சிருந்திருக்க மாட்டான். லைக் தொடர்ந்து ஹீரோ ஒவ்வொரு இடமா போயிட்டு இருக்க, ஒவ்வொரு இடத்துலையும் ஏதோ ஒரு பேய்ங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி அவனோட ஆஃபீஸ் ரூமுக்கு வந்துட்டு அங்கே இருக்கிற அந்த ப்ரொஜெக்டரை ஆஃப் பண்ணிட்டு பசங்க கீது ஏதாவது வேலை பார்க்குறானுங்களான்னு, பசங்க தூங்கிட்டாங்களா அப்படின்னே போய் செக் பண்ண போவானா. 2 பேருமே தூங்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் அந்த குட்டி பொண்ணு இருக்கிறாள், அவள் தூங்குற மாதிரி அப்படியே ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருப்பா. ஏன்னா அவளோட கண்ணுக்கு முன்னாடியே அந்த ஒரு குட்டி பேய்ங்கிறது உட்காந்துக்கிட்டு வாயை மூடிட்டு இருக்கணுங்கிற மாதிரி செய்கை காட்டுது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் ஹீரோ அந்த போலீஸ் இருக்கிறார்ல, அவரை கூப்பிட்டு வச்சுட்டு ஒரு விஷயம் சொல்லணுங்கிற மாதிரி தயங்கிக்கிட்டே இருக்கிறான். நேற்று நடந்த விஷயத்தை பற்றி தான் கேட்கணுங்கிற மாதிரி நினைக்கிறான். இருந்தாலும் அமானுஷ்யமான சில இன்சிடென்ட்லாம் எனக்கு நடக்குதுன்னு சொன்னால் எங்கேயாவது கலாய்ச்சிருவாங்களோங்கிற மாதிரி கொஞ்சம் பொறுமையாக தான் ஹீரோ அப்படியே சொல்லலாமா வேணாமா அப்படின்னு மென்னு முழுங்கிக்கிட்டு இருக்க. அந்த போலீஸ் கெஸ் பண்ணிடுறாரு. என்ன தல, இல்லாத விஷயங்கள்லாம் இருக்கிற மாதிரி தோணுது, ஆனா அந்த இல்லாத விஷயங்கள் இருக்கிற மாதிரி தெரியுற அந்த விஷயங்கள் எது மேலேயும் உனக்கு நம்பிக்கை இல்லாதங்கிற காரணத்தால அந்த விஷயங்களை பத்தி வெளியில டிஸ்கஸ் பண்றதுக்கு ரொம்பவுமே தயக்கம் காட்டுறீங்களோ. சரி, இருந்துட்டு போகட்டும். ஆனா நீங்க இந்த மாதிரி பேய் பிசாசு இதெல்லாம் நம்புறீங்களான்னு தெரியல, எனக்கு 100% நம்பிக்கை இருக்கு. ஆனா இதை கேட்ட ஹீரோ, வெல் உங்களுக்கு இருக்கலாம், எனக்கு இல்ல. இருந்தாலும் நடக்கிற விஷயங்களுக்கு என்கிட்ட ப்ராப்பரான ஒரு எக்ஸ்பிளனேஷனும் கிடையாது. அதனால தான் உங்ககிட்ட நான் கேட்கலான்னு வந்திருந்தேன். பெருசாக எனக்கு இது மேலே நம்பிக்கைலாம் இல்லை. இருந்தாலும் இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கணும்னு தெரியல அப்படின்னு ஹீரோ ஒரு மாதிரி சுற்றி பேய் இருக்குது, நான் பேயை பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் சொல்லலை. அதுக்கு பதிலாக சுற்றி வந்துக்கிட்டு இருப்பானா. ஆனால் அப்போ அந்த போலீஸ் ஒரு மாதிரி இன்டைரக்டாக சொல்லுவார், தலை நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கிற, இந்த வீட்டில் மர்டர் நடந்திருக்கு, அது எதையுமே உன் ஃபேமிலி கிட்ட நீ சொல்லாமல் அவங்களை இங்கே கூப்பிட்டு வந்து நீ வச்சிருக்கங்கிறதுலாம் ஓகே தான். ஆனால் என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியும்ல, அந்த ஒரு கேஸை பற்றி நீ ஃபர்தராக இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அது உன்னை ஸ்ட்ரெஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் தான் உனக்கு இல்லாத சில விஷயங்கள்லாம் தெரிய வரலாம். போதாத குறைக்கு நான் 2 தடவை உன் ஆஃபீஸ் ரூம் வரும்போதுமே உன்னோட டேபிளில் விஸ்கி இருக்கிறத பார்த்தேன். ஸோ சரக்கடிச்சிட்டு தேவையில்லாமல் நீ இல்லாத விஷயங்களெல்லாம் கற்பனை பண்ணுறையோ அப்படின்னு சொல்ல வருவார். என்னையா என்ன குடிகாரன்னு சொல்கிறியான்னு ஹீரோ கடுப்பாகும்போது, நோ 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 நோ, நான் அப்படி ஒன்றும் சொல்ல வரல, நீ குடிச்சிட்டு மேபி இல்லாத விஷயங்களை கற்பனை பண்ணுறையோ அப்படின்னு ஒரு ஸ்பெகுலேஷன் மட்டும்தான் வைக்கிறனே தவிர வேற எதுவும் கிடையாது. நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கிற, வேணும்னா வீக்கெண்டில் உன் ஃபேமிலி கூட ஏதோ ஒரு இடத்துக்கு ட்ரிப்பு போயிட்டு வா, ரிலாக்ஸ் ஆனினா எல்லாமே நார்மல் ஆயிரும்னு சொல்லிட்டு போவாரு. அவருக்கு என்னதான் பேய்கள் மேல நம்பிக்கை இருந்தாலும் இந்த இடத்துக்கும் பேய்க்கும் சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி தான் அவர் யோசிக்கிறாப்ல. அன்னைக்கு நைட்டு ஹீரோ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவனோட ஒய்ஃப் கத்தி கூப்பிடுவாங்களா, என்னடான்னு போய் பார்த்தா நம்ம ஹீரோவோட பொண்ணு இருக்கிறாள், அவ செவுத்துல வேற ஏதோ ஒரு பொண்ணோட உருவத்தை வரைஞ்சி வச்சிருந்திருப்பா. அந்த ஒரு பொண்ணோட பேரு ஸ்டெஃப்னி அப்படின்னும், அவ இதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் இருந்திருக்கா, அவளை பத்தின கதைகள் தான் நீங்க எழுதுறீங்களாமா அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த பொண்ணு சொல்ல, அவ்வளோதான். இதை கேட்டு ஹீரோவோட ஒய்ஃப் செம்ம காண்டாயிடுறாங்க. அவனை ரூம்குள்ள கூட்டிட்டு போய் வச்சு கிளின்னு கிளிக்கிறாங்க. தேவையில்லாம நீ வேலை செய்யற இந்த ரைட்டிங்ஸ், இந்த ஒரு மர்டர், இதெல்லாம் எதுக்கு குழந்தைங்களோட கண்ணில் படுறபடி வச்சிருந்திருக்க? அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுல இதுக்கு முன்னாடி இறந்து போனவங்க வாழ்ந்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த வீட்டுல கொலை நடந்திருக்கா என்ன? ஆனா இந்த வீட்டுல எந்த ஒரு கொலையும் நடக்கல அப்படின்னு சொல்லி தானே நீ எங்களை கூட்டிட்டு வந்த, சும்மா நாவல் எழுதுறதுக்காக தானே கூட்டிட்டு வந்த, ஏன் இப்படி போய் சொல்ற? நீ பாரு, நீ கதை எழுதணும், நீ ஃபேமஸ் ஆகணுங்கிறங்காட்டி பசங்களை நீ மென்டலி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்லி அவங்க பயங்கரமா திட்டுவாங்களா. ஹீரோ அதுக்கு முட்டு கொடுக்குறங்கிற பேர்ல வீட்டுக்குள்ளெல்லாம் யாரும் சாகல, வெளியில தான் செத்தாங்கன்னு சொன்னா, ஓ அப்ப நம்ம பையன் அந்த தூக்கிட்டு மரத்துல யாரோ சாகுற மாதிரி ஸ்கூல்ல டிராயிங் பண்ணியிருந்தானே, அப்ப அதுவும் இதுதானா? ஏண்டா என்னடா நீ பண்ணிட்டு இருக்கிற? இங்க இருக்க வேண்டாம், இந்த கதை எழுதுறது நீ முதல்ல விட்டுரு, ஏதாவது ஸ்கூல்ல பால்வாடி டீச்சரா கூட போய் சேர்ந்துக்கடா அப்படின்னு அவங்க அவ்வளோ புலம்பிந்திருப்பாங்க. ஆனாலும் ஹீரோ விட்டு கொடுக்குற மாதிரியும் இல்ல, அவனோட ஒய்ஃபை சமாதானப்படுத்துறத தவிர வேற எதுவும் பண்ற மாதிரியும் தெரியல. அப்புறம் என்ன, அன்னைக்கு நைட்டு சண்டை போட்டுட்டு சும்மா டிவி பார்த்து ஹீரோ சோஃபாலேயே தூங்கிக்கிட்டு இருக்க. அப்புறம் ஹீரோயின் தான் வேற வழி, அவனை எழுப்பி விட்டுட்டு இங்க எங்க சோஃபால படுத்துட்டு இருக்கிறீங்க, நாளைக்கு காலையில முதுகு வலிக்குதுன்னு சொல்றதுக்காகவா, வாங்க படுத்துங்கன்னு பெட்ல படுக்க வச்சிருந்துருப்பாங்க. அப்போ ஏதோ ஒரு நபர் டார்ச் எடுத்துட்டு ஹீரோ தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அவனோட முகத்துல அடிக்கிற மாதிரி இருக்கு. அவனுக்கு முழிப்பு வந்துடும். மறுபடியும் அந்த ப்ரொஜெக்டர் ஓடுற மாதிரியான சத்தங்கிறது கேக்குதா. மறுபடியும் யாரான்னு அவனோட ஆபீஸ் ரூமுக்கு போனா அந்த இடத்துல அந்த ப்ரொஜெக்டரை காணோம். வேற எங்க இருந்து அந்த ப்ரொஜெக்டர்
ஹெலிகாப்டரோட சத்தம் வருதுன்னு அவன் யோசிச்சுக்கிட்டே நடந்து வரும்போது அந்த அட்டிக்கு போறது, அந்த பரனுக்கு போறதுக்கான அந்த ஏணிங்கிறது கீழே யாரோ இறக்கிந்திருக்காங்க. இந்த நேரத்துல பரனுக்கு யாரா போனதுன்னு இவனும் ஏணி மேல ஏறி போனா அந்த இடத்துல அந்த குட்டி குழந்தைங்களா இருக்கிறாங்கல்ல, பேயா இருந்தவங்க, அவங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து அந்த ப்ரொஜெக்டர்ல வீடியோஸை பார்த்துக்கிட்டு இருக்க. அதை பார்த்தே ஹீரோ பயந்துருவான். போதாத குறைக்கும் அவன் மூஞ்சி முன்னாடி என்னமோ ஒன்று வர அவள் தான் கீழே விழுந்து அலறியே போயிடுவானா. அடிஷ்னலா அவன் ஏற்கனவே சீலிங்கை உடச்சிருப்பான்ல, அதுல இருந்து அந்த ஒரு ப்ரொஜெக்டர் அப்புறம் சிடி அது எல்லாமே கீழேயும் விழுகுது. அவ்வளவுதான். இவ்வளவு நேரமா அவன் உணர்ந்துகிட்டு வெறும் ஃபீல் பண்ணிக்கிட்டு மட்டும்தான் இருந்தான். பட் நேரடியாவே பார்த்ததுக்கு அப்புறம் பயம் சும்மா அள்ளு விட்டுருச்சு. அந்த ப்ரொஜெக்டர் சிடின்னு மொத்தத்தையும் எடுத்து கொண்டு போய் வீட்டுக்கு வெளியில வச்சு எரிச்சுக்கிட்டு இருப்பானா. அப்போ ஹீரோயின் முழிச்சு எந்திரிச்சு வந்துருப்பாங்க. என்னடா பண்ற, இந்நேரத்துக்கு எதை எரிச்சுக்கிட்டு இருக்கிறேன்னு கிட்ட வந்தா, ஹே நீ சொன்னது உண்மைதான், இங்க என்னமோ ஒண்ணு இருக்கு, ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு, நம்ம இன்னும் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாது, சீக்கிரம் சீக்கிரம் போய் பசங்க எல்லாரையும் எழுப்புன்னு பசங்க 2 பேரையும் எழுப்பிட்டு போதுமான திங்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு வேகமா கார் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து வந்துகிட்டு இருப்பாங்களா. அப்போ ரோட்ல நம்ம ஷெரீஃப் இருப்பாப்ல, அவரு ஆப்வியஸா வேகமா ஓட்டுற காரணத்தால ஓரமா நிறுத்திட்டு லைசன்ஸ் எல்லாம் எடுங்க அப்படின்னு ஃபைன் போட்டுக்கிட்டு இருப்பாரா. ஏன் இவ்வளோ வேகமா எங்க போறீங்க, நைட் டைம்ல இவ்வளோ வேகமாலாம் போகக்கூடாது, தெரியாதா உங்களுக்குன்னுலாம் கேட்டா, எங்களை மன்னிச்சிடுங்க, உங்களோட அட்வைஸுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னா. யோ இதெல்லாம் ஒரு அட்வைஸ் ஆயான்னு கேட்கும்போது, இதுக்கு இல்ல, ஆரம்பத்தில் நீங்க வரும்போது இந்த வீட்டில் ஸ்டே பண்ண வேண்டாம் கிளம்பிருங்கன்னு சொல்லியிருந்தீங்கல்ல, அதை நான் கேட்டிருந்துருக்கணுங்கிற மாதிரி சொல்றாரு. சரி சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவ்வளோ வேகமாலாம் போகாதீங்க, அதுக்கப்புறம் புக் எழுத முடியாதுன்னு சொன்னா, இனிமேலும் நான் புக் எழுதுறதா இல்லைங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த ஷெரீஃபுக்கு ஆச்சரியம். அப்படியா, சரி இருக்கட்டும், எல்லாம் நல்லதுக்கு தாங்கிற மாதிரி அவர் அங்கிருந்து போயிடுறாரு. பிளஸ் நம்ம ஹீரோவோட ஒய்ஃபுக்கு ரொம்ப சந்தோஷம். சீரியஸ்லி நீங்க எழுத போறது இல்லையா, இனிமேலாவது கொஞ்சம் நார்மலான ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. அடுத்த நாள் ஹீரோ வேற ஒரு வீட்டுக்கு போயிருப்பானா. ஸோ அந்த வீட்டில் திங்ஸ் எல்லாத்தையுமே அடுக்கி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. புது வீடு, இந்த வீட்டில் எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்லை, இங்கேயாவது கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம், ப்ளஸ் புதுசாக வேலையும் தேடணும் அப்படின்னு ஹீரோவுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்குது. இருப்பினும் அன்னைக்கு நைட்டு அவனோட ஆஃபீஸ் செட்டப் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பானா. அந்த கேஸ் ரிலேட்டடாக நிறைய விஷயங்களை அவன் ரெடி பண்ணி வச்சிருந்துருப்பான். ஆனால் அது எல்லாத்தையுமே சரி இனிமேல் புக் எழுத போகிறது இல்லை அப்படின்னு சொல்லி அழிச்சிட்டு இருக்கும்போது, அப்போ அந்த ப்ரொஃபஸர் இருக்கிறாருல, யாரு அந்த கல்ட் குரூப்பை பற்றின சில விஷயங்கள்லாம் ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாருல, ஸோ அவரு சில விஷயங்கள் சில இமேஜஸ் எல்லாம் அனுப்பி இருந்திருப்பாரு. அதில் தேல், பாம்பு, நாய் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான உருவங்கள்லாம் இருக்குமா. அதை பார்த்தோன்னே ஹீரோக்கு ஒரே அதிர்ச்சி. போதாத குறைக்கு அந்த ப்ரொஃபஸரும் அப்படியே வீடியோ காலில் வந்துட்டு இந்த விஷயங்கள், இந்த சிம்பிள்ஸ், இது எல்லாமே ஈவன் அந்த வீட்டில் இருந்த அந்த செவரில் ஒரு சிம்பிள் ஒன்று இருந்திருக்கும்ல, அது எல்லாமே சாத்தான் சம்மந்தப்பட்ட மாதிரியான சிம்பிள்ஸ் ஆமா. பழங்காலத்துல இருந்தே இதெல்லாம் இருந்திருக்கு. இருந்தாலும் கிறிஸ்டியானிட்டியை சேர்ந்தவங்க இது எல்லாமே சாத்தான இந்த பூமிக்கு வர வைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த சிம்பிள்ஸ் எந்தெந்த இடத்துல இருந்ததோ அது எல்லாத்தையும் அழிச்சிருந்திருக்காங்களாமா. மிச்சம் எஞ்சி போன ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் எனக்கு கிடைச்சிருக்கு, அதெல்லாம் தான் இப்போ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேங்கிற மாதிரி சொன்ன வரும். இது எல்லாமே பயங்கர சீரியஸா இருக்கிற மாதிரி தெரியுது. நீங்க முதல்ல என்ன மாதிரியான ஒரு புக் எழுதுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்க, அது என்ன மாதிரியான ஒரு நாவல்னு கேட்டா, இது வரைக்கும் நீங்க கொடுத்த இன்ஃபர்மேஷனுக்கு ரொம்ப நன்றி, ஆனா இனிமேல் நான் புக் எழுதுறதா இல்ல, அதனால எல்லாத்தையும் இதோட முடிச்சுக்கலான்னு அவரு சோஃபார் சில விஷயங்கள் எல்லாத்தையும் சென்ட் பண்ணியிருப்பார்ல அந்த கல்ட் ரிலேட்டடா, அது எல்லாத்தையுமே டெலீட் பண்ணி விட்டாரான். அதுக்கப்புறம் அவன் இந்த புக் எழுதுறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வச்சிருந்திருப்பான்ல, அதெல்லாம் ஒரு சின்ன பொட்டியில மட்டும்தான் வச்சிருந்திருப்பான். அது எல்லாத்தையும் அதே பொட்டியில போட்டு இந்த புது வீட்டோட அட்டிக்கில கொண்டு போய் கெடாசிடலாம் அப்படின்னு போட போனா, அப்போ அங்க ஒரு கருப்பு கலர் பொட்டிங்கிறது இருக்கு. இதே மாதிரியான ஒரு பொட்டியில தான் அந்த பழைய வீட்லயுமே அவன் அந்த ப்ரொஜெக்டரை பார்த்துருப்பான். அதே மாதிரி இருக்குமோ அப்படின்னு போய் நீக்கினா, எஸ் அதே மாதிரி ப்ரொஜெக்டர் இருக்கு. கூடவே சில கேசட்ஸ், அது மட்டும் இல்லாம ஒரு என்வலப்ல எக்ஸ்டெண்டட் கட், அதாவது இன்னும் சில வீடியோஸ் இதுல இருக்கு, வேணும்னா பாருங்க அப்படின்னு இன்னுமே சில டேப்லாம் இருக்கும். அப்புறம் என்ன, அது எல்லாத்தையுமே பார்க்கறதுக்காக ஹீரோ செட்டப் பண்ணிக்கிட்டு இருப்பானா. அப்போ அந்த போலீஸ்காரர் இருக்கிறாருல, அவரு ஹீரோவுக்கு கால் பண்ணுவார் ஒரு முக்கியமான விஷயம்னு. நீ நைட்டு 3 மணிக்கு கால் பண்ணும்போதே தெரியுது என்ன மேட்டர்னு கேட்கக்குள்ள, இந்த மாதிரி ஹீரோ இப்போதைக்கு 5 ஃபேமிலி வந்து இறந்து போயிருந்திருக்காங்க. அந்த விஷயத்த எல்லாத்தையுமே அந்த போலீஸ் கிட்ட சொல்லியிருந்திருப்பான் போல. அந்த 5 ஃபேமிலியோட டெத்தை பத்தியும் அந்த போலீஸும் விசாரிச்சு பார்த்துருக்காரு. அப்பதான் ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயம் நோட் பண்ணியிருக்காப்ல. இந்த 5 ஃபேமிலியுமே வெவ்வேறு வீட்டில் தான் இறந்து போயிருந்திருக்காங்க. ஆனா இந்த 5 ஃபேமிலியும் இதுக்கு முன்னாடி இறந்து போன ஏதோ ஒரு ஃபேமிலியோட வீட்டில் ஸ்டே பண்ணியிருந்திருப்பாங்க. புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ முதல்ல ஒரு இடத்துல ஒரு டெத் வந்து நடக்குது அப்படின்னா, அந்த இறந்து போன வீட்டில் ஒரு நபர்கள் ஸ்டே பண்ணியிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அப்படி ஸ்டே பண்ணியிருந்த நபர்கள் ஒன்ஸ் அந்த வீட்டை விட்டு காலி பண்ணி வேற வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா, அந்த வேற வீட்டில் அவங்க இறந்து போயிருந்திருப்பாங்க. இப்போ இங்கே இறந்து போயிருந்திருக்காங்கல்ல, இந்த வீட்டில் கொஞ்சம் வருஷம் கழிச்சு வேற யாராவது ஸ்டே பண்ண வந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க வீட்டுக்கு இது மாத்தினாங்கன்னா, அவங்க வேற வீட்டுக்கு போகும்போது அங்க இறந்து போயிருந்திருப்பாங்க அப்படின்னு. அந்த மாதிரி தான் கடைசியா அந்த செயின்ட் லூயிஸ் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரீட்ல கத்தியால கொலை பண்ணப்பட்ட அந்த ஃபேமிலியோட வீட்டில் ஸ்டே பண்ணி இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் இப்போ நம்ம
ஹீரோ எந்த வீட்ல இருந்து வந்தானோ அந்த வீட்டுக்கு அவங்க போயிருந்திருப்பாங்க. அங்கதான் தூக்கு மாட்டி இறந்துருப்பாங்க. ஈவன் ஹீரோவும் அதுக்கப்புறம் அந்த தூக்கு மாட்டி இறந்தாங்கல்ல அவங்க வீட்டுக்கு தான் போயிருந்தான். இப்பதான் அவன் வீடையும் மாத்திருந்திருக்கான். சோ அதனால எதுக்கோ ஜாக்கிரதையா இருங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஆள் வார்னிங்காக போன் பண்ணியிருந்திருக்காப்ல. சோ எந்தெந்த வீட்டுல இறப்பு நடந்திருக்கோ அந்த வீட்டுக்கு போயிட்டு வேற வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ண உடனேமே அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்தவங்களுமே இறந்து போயிருவாங்க. ஓகே, இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு அப்புறம் ஹீரோ அந்த எக்ஸ்டர்னல் கட் இருந்ததுல அதை பார்த்துக்கிட்டு இருப்பானா. அப்பதான் ஒரு மேட்ரையை நோட் பண்றான். அந்த 4 பேர் சூசைட் பண்ணி இறந்து போயிருந்திருப்பாங்கல்ல, அந்த ஒரு ஃபேமிலியை சேர்ந்த ஸ்டெப்னி அப்படிங்கிற ஒரு பொண்ணு கூட காணாம போயிருந்திருப்பாள்ல. ஆனா அந்த பொண்ணு தான் அந்த 4 பேரையும் கொலை பண்ணவே செஞ்சது. இந்த ஒரு ஃபேமிலியில மட்டும் கிடையாது, மிச்ச 4 ஃபேமிலியிலயுமே ஒன்ஸ் எல்லாரையும் கொலை பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஃபேமிலியில இருக்கிற ஒரே ஒரு நபர் வந்து காணாம போயிருந்திருப்பாங்கல்ல, ஒரே ஒரு குழந்தை. அந்த ஒரே ஒரு குழந்தை தான் ஃபேமிலியில இருக்கிற எல்லாரையுமே கொலை பண்ணது. அந்த வகையில இது எல்லாத்தையும் பார்த்த ஹீரோ அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகி எந்திரிக்கும் போது அவனுக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கும். அப்படியே மயங்கி போய் கீழே விழுகிறான். அவனோட ட்ரிங்க்ஸ்ல யாரோ பாய்சனை கலந்துருக்காங்க. வேற யாரும் கிடையாது, அது ஹீரோவோட பொண்ணாதான் இருக்கும். 6ஆவதாக பலியாக போறது ஹீரோவோட ஃபேமிலி தான். அண்ட் ஹீரோவோட ஃபேமிலியை கொலை பண்ண போறது ஹீரோவோட பொண்ணே தான். எப்படி தன்னோட அம்மா அப்பா தம்பின்னு சொல்லி 3 பேரையுமே கொலை பண்றா அப்படிங்கறத எல்லாத்தையுமே வீடியோவா ரெக்கார்ட் பண்ணிட்டு அவங்க எப்படி இறந்து போயிருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்த அந்த ஒரு கார்ட்போர்ட்ல எல்லா குழந்தைங்களுமே அவங்களோட ஃபேமிலியை எப்படி கொண்டாங்க அப்படிங்கறத வரைஞ்சு வச்சிருந்திருப்பாங்க. அந்த மாதிரி இந்த ஒரு பொண்ணுமே வரைஞ்சு வைக்கிறா. அதெல்லாம் வரைஞ்சு முடிச்சுட்டு அங்க அந்த ப்ரொஜெக்டரோட ஸ்கிரீன்ல அந்த மிச்ச 5 ஃபேமிலியோட அந்த பசங்களா இருப்பானுங்களே அவனுங்க எல்லாரும் நின்னுகிட்டு இருக்க. அவனுங்களை பார்த்துட்டு ஹீரோவோட பொண்ணும் நின்னுகிட்டே இருக்கும்போது அப்ப பின்னாடி வந்து அந்த பூகி மேனுங்கிற உருவம் அப்படியே ஹீரோவோட பொண்ணையும் தூக்கிக்கிட்டு நேரா அந்த ஸ்கிரீன்குள்ள போயிருது. பிளஸ் அங்கே இந்த ஒரு படத்தையும் முடிக்கிறாங்க. எனிவேஸ் கைஸ், கண்டிப்பா படம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பேசிக்கலி இது வந்து ஒரு கர்ஸ் மாதிரி, ஒரு சாப மாதிரி. யார் யாரெல்லாம் அதால பாதிக்கப்படுறாங்களோ அவங்களோட ஃபேமிலியை சேர்ந்த அந்த குழந்தைய அந்த பூகி மேன், அந்த மாஸ்க் போட்ட நபர், அது நபர் இல்லாத ஒரு சாத்தான் நினைக்கிறேன், அது கண்ட்ரோல் பண்ணி அந்த ஃபேமிலியில இருக்கிற எல்லாரையும் அவளோட கையாலேயே கொலை பண்ண வச்சு அதுக்கப்புறம் அந்த குழந்தையுமே தூக்கிட்டு போயிடும். எனிவேஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான படங்களை தொடர்ந்து பார்க்கறதுக்காக சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ யா, தேங்க்யூ.